வணக்கம். திஸ் இஸ் கோ வெங்கடேஷ் ஃப்ரம் பெங்களூர். இன்றைக்கி வீர தீர சூரன் அந்த படம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த ரஜினிகாந்த், ஜெயிலர் அது மாதிரிலாம் நடித்தார். விக்ரம் இவர் நடித்தார், கமல். அப்புறம் விஜய்க்கு ஏகப்பட்ட படங்கள். இப்போ இவர் கூட மகாராஜா நடிச்சிட்டார், சேதுபதி. இது மாதிரி எல்லாருமே அடித்தடி படங்கள். சிரஞ்சீவி நடிக்கிறாப்புல, மோகன்லால் எல்லாம் நடிக்கும்போது விக்ரமுக்கு ஒரு ஆசை வராதா, நம்மளும் ரத்த கலரியாக்கணும், வர்றவன் போகிறோன்னு அடித்து துவம்சம் பண்ணணுன்னு ஒரு ஆசை. அந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணும்னு அதுக்காக தான் இந்த படம் நடிச்சிருக்கிறாரு. படம் மோசம்னு நான் சொல்ல மாட்டேன், நல்லா போகுது. பட் என்ன, வெறும் இருட்டிலே எடுத்த மாதிரி இருக்குது. பகல்லே பசுமாடு தெரியாது, இருட்டில் எருமை மாடு தெரியாது, எறும்பு தெரியாது, என்னமோ சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி. அந்த மாதிரி தான் படம் இருக்குது. பட்டு என்னென்னா இவர் இஷ்டத்துக்கு எல்லோரையும் அடிக்கிற, எல்லா போலீஸ்காரங்களையும் சுடுறாங்க. எஸ்பி, டிஎஸ்பி அப்படிலாம் சுட்டு இருக்க முடியுமா? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நம்ம படம் பார்த்து உட்கார போகல. எனக்கு இந்த 3 மணி நேரம் உட்காரத்துக்கு முடியல என்னால். ஸோ எஸ்பியை கொண்டுட்டு அவங்க சும்மா இருக்க முடியுமா? அவங்க சும்மா விட்டுருவாங்களோ? போலீஸ் ஃபோர்ஸு பெண்டை நிமித்திடுவாங்க இல்லையா, தேடி துருவி அடித்து கொள்வாங்க அவங்க திருப்பி அடிக்க ஆரம்பித்தா. பட் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு தெரியல. மதுரையில் பக்கத்தில் மேலூரில் நடக்கிற மாதிரி கதைக்களம் அமைச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக நடக்கலை. இப்போ வர்ற படங்கள் எதுவுமே இயல்பு நிலை படங்களே கிடையாது, எல்லாம் இந்த மாதிரி ரத்த கலரி படங்கள் தான். பட் என்னென்னா இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. ஒரு நாள் நைட் நடக்கிற ஸ்டோரி தான், இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுங்கிறது உண்மை தான். பட்டு வன்முறை தான் நம்ம இதுன்னு ஆயாச்சு. அப்புறம் காஷ்மீரில் அவன் கொண்டாங்கன்னா நீங்களும் படத்தில் அதனை காமிச்சிட்ருக்கீங்க. எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குது, அதுவும் ஒரு வேறு 2 மதத்துக்காரங்க பண்ணிக்கிறாங்க. இங்கே சொந்தக்காரனே ஒருத்தனை அடிச்சுக்கிறாங்க, ஹிந்துஸே ஒருத்தனை அடிச்சுக்கிறாங்க. அப்படி தான் கதையை காமிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்குற பசங்களாம் என்ன ஆவாங்க? நல்ல நடிப்பு அசுரன் தாங்க. ஆனால் இந்த ஆள் விக்ரம் அது ஒத்துக்கணும், நடிப்பு அசுரன், நடிப்பு அரக்கன், நல்லாவே பண்ணியிருக்காரு. முகம் கழுதட்டு போச்சுன்னா கூட சரியான நல்லா கஷ்டப்பட்டிருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ரியலி. பொதுவாக படங்களில் ஃப்ளாஷ்பேக் வந்தால் போர் அடிக்கும். பட் இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக் வருது, பட் அவ்வளோ போர் அடிக்கலை. அதுக்கு எஸ்ஜே சூர்யாவையும் விக்ரமத்தை நம்ம பாராட்டணும். விக்ரமோட ஒய்ஃபாக நடிக்கிற அந்த மலையாளி ஆக்டர் சஜயன் நடிக்கிறாங்க. இப்போ எப்படின்னா 2 மலையாளி ஆக்டர், 2 ஆந்திரா ஆக்டரு, இப்படி அப்புறம் 2 கன்னடா ஆக்டர் இந்த படத்தில் வந்த மாதிரி தெரில. ஒரு 2 பேர் ஒரிசாலேருந்து, 3 பேர் உகாண்டாலேருந்து, அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் போட்டுன்னா பேன் இண்டியா படம் தான் நினச்சி ஆரம்பிக்கிறாங்க. பட் இது கதைக்களம் முழுக்க காட்சிய மதுரை ஸ்டோரி தான். பட் எல்லோரையும் போடும்போது கொஞ்சம் விற்கும். ஏன்னா இப்போ அட்லீஸ்ட் சவுத் இந்தியன் படங்கள் 4 லாங்குவேஜ் டப்பாகி ஓடுது, அதனால் பண்ணுறாங்க. ஒரு தடவை பார்க்கலாம். பட்டு நான் சண்டை சீன்லாம் 15 நிமிஷம்லாம் ஒரு சண்டையை பார்க்க முடியுமா நம்மளால்? அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஃபாஸ்ட். நான் ஓடிடியில் தான் பார்க்குறேன். இப்போ நான் தேட்டரில் இனிமேல் பார்க்கலான்னு நினச்சேன். எவ்வளோ எனக்கு துன்புறுத்துறான், உட்காந்து ஃபோர்ஸ் பண்ணுறான். நான் சொல்லிட்டேன், தேட்டரில் போய் உட்காந்து பணத்துக்கு கேடு. ஏன்னா என்னோடய வீடியோ 50 லட்சம் பேர் பார்க்குறாங்க, இல்லை அட்லீஸ்ட் 10,000 பேர் 20,000 பேர் இதை 1-2 வீடியோ பார்த்துருக்குறாங்க. ஒரு 50,000 பேர் பார்க்குறாங்கன்னா போடலாம். இங்கே சொந்த காசை சூனியம் வச்சுக்கிட்டு இவங்கள்ட்ட தேட்டரில் போய் இவங்கள்ட்ட அடி வாங்கிட்டு, இதுவும் பைசா வேறு செலவு. ஓடிடியில் பிறகு பார்க்குறேன், 10 பேர் பார்க்குற வீடியோ எதுவுமே இல்லாத கடைக்கு டீ ஆற்றுறேன். எதுக்கு? இந்த டீ போதும் இல்லையா? வாழ்க வளமுடன். ஒரு தடவை ஓடிடியில் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். இவர் விக்ரம்காகவே பார்க்கலாம். பட் என்ன, இருட்டிலே நடக்கிற மாதிரி இருக்கும். பகலில் பாருங்கள் படத்தை அட்லீஸ்ட். பாய், ஆல் த பெஸ்ட். வாழ்க வளமுடன்.